ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் செம்மையாக வந்துட்டு போதை ஏறி போய் வராங்க. அதாவது போன எபிசோட் லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி போதை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரையை சுற்றி பார்க்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த ஒரு பிளேஸில் தானே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே நம்ம மறைஞ்சிருந்து எப்படியாவது ஹீரோயின் மீட் பண்ணுற அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எந்திரிக்கிறாங்க. பாருங்க, ஆல்ரெடி போதையில் இருக்க நம்ம ஹீரோயின் கீழே வழுக்கி விட்டு விழ போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்கிறான். அதாவது ஹீரோவும் இப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல சனா தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படி மீட் பண்ணிட்டனால ஹீரோயின் செம்ம எக்ஸைட் ஆகிடுறாங்க. சனாவை பற்றி சுத்தமாக மறந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட நான் உங்களை பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஒரு வால் எடுத்து நம்ம ஹீரோயினோட கழுத்தில் வைக்க நம்ம ஹீரோயினா, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப ரூடான ஆளு, நூறில் இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க போதையில். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஹீரோயின் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் நம்ம ஹீரோ அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரூடானவரும் நூறில் இருக்கவங்க எல்லாருக்கும் முன்னாடி வதந்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரூடானவர் கிடையாது, நீங்கள் லவ் பண்ண போன பொண்ணை ரொம்ப அழகாக அன்பாக பார்த்துப்பீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கத்தோடு நம்ம ஹீரோவை பார்க்க அவ்வளோதான் ஃப்ளாட்டு. அடுத்த கட்டமே நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் கசமசாலாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் விடியுது. இந்த சீடு தான் போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு பார்க்க ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை மடியில் வாங்கிக்கிட்டு உனக்கு ஏதாவது ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம வெக்கமாக இருக்குது. ஐயோ என்னடா இது, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோம். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த நாவலில் வர ஹீரோயினான சனாவும் தானே மீட் பண்ணிக்கணும். நடுவில் நம்ம போயிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட் வேறு ஆயிடுச்சு. சரி, ஹீரோ வரதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து இங்கே பாரு, நீ எங்கேயுமே இங்கேருந்து போக முடியாது, நீ என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க. அப்போ ஹீரோயின் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே பாரு, வீட்டிலே ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ போக்குள்ள என்ன சொல்றான், வெளியே இருக்க ஆளுங்க கிட்ட ஹீரோயின் இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்காங்க, அவ சரியான சரிக்காரி, இங்கேருந்து கிளம்பினாலும் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த பணியாட்கள் என்ன சொல்றான் ஹீரோ கிட்ட, அப்போ உங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க, நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அமைதியா, ஆமா இந்த மாதிரி அந்த பொண்ணை போயிட்டு பொண்ணு கேட்கணும் வீட்டில், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க, நான் பின்னாடியே ராஜாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போறான். இப்போ அந்த பணியாளர் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போறான். வெளியே நின்று நம்ம ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. அந்த பணியாட்கள் என்ன நினைச்சுக்கிறா, ஹீரோயின் தூங்குறாங்க. நானா நம்ம ஹீரோயினா செப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு பின்வாசல் கதவு வழியா வந்துட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் போறத ஹீரோவுடைய வீட்டில் வேலை செய்யற அந்த பணியாட்கள் கொஞ்சம் பேர் பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் தலையில கையை வச்சுக்கிறாங்க. ஐயோ போச்சு இந்த மாதிரி நாவல்ல வர சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கணும், ஆனா தேவையில்லாம நான் போயிட்டு நடுவில் குறுக்கால பூந்துக்கிட்டேன், ஒருவேளை சனாவும் ஹீரோவும் மீட் பண்ணியிருந்தா இதை போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சனாவுடைய வீட்டுக்கு போறாங்க. சனா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. சனா உடனே ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு, நேற்று நீங்க எங்க போயிட்டீங்க பாதியிலே, நேற்று வந்துட்டு எப்படி திரும்ப ரொம்ப ஜாலியா இருந்ததுன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா, சரி நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதுவா நேற்று என்ன நடந்துச்சு, நீங்க அந்த மாதிரி காக்டெயில் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்டோம், எல்லாருக்குமே உங்க காக்டெயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான், ஆனால் நீங்கள் தான் பாதியிலே போயிட்டீங்க தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின், ஐயோ நீ அப்போ ஹீரோவை மீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவுடைய பேரை சொல்லி நீ இவரை பார்த்துருக்கியான்னு கேட்க சனா உடனே இல்லை இவர் ரொம்ப ரூடானவருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் இவரை பார்த்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு போச்சு ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கோம், சனா மீட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அவனை மீட் பண்ணியிருக்கோம், மொத்த கதையுமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வாய் வேலை கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே ராஜா கிட்ட தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிளர்ச்சியாளரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜா உடனே சூப்பரான வேலை செஞ்சுருக்க, சைனா நாட்டு இளவரசரை நான் பார்த்தே ஆகணும், ஸோ அதனால் அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இந்த மாதிரி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்ல ராஜா உடனே என்ன சொல்கிற, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமான்னு சொல்ல ராஜா சந்தோஷத்தில் சிரிக்கிறாரா இல்லை வந்துட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாரான்னு தெரியல, ஆனால் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சனா என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மந்திரியுடைய பொண்ணு தான், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான், இருந்தாலும் தப்பாக எடுத்துக்கல, நான் ஒன்று சொல்லவா, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா, எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு என்னமா மந்திரி வீட்டு பொண்ணு குந்திரி வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நம்ம சனா கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இங்கே ராஜா வந்துட்டு உனக்கு நான் 3 மாதம் டைம் கொடுக்குறேன், உனக்கு வந்துட்டு ராஜ மண்டபத்திலே கல்யாணம் நடக்கும், ஸோ இந்த மாதிரி 3 மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நீ சைனா கிளம்பி போன்னு சொல்ல ஹீரோ அங்கேருந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ ராஜாவை பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இப்போ ராஜா
ராஜா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான், எதுக்காக தெரியல, ஹீரோவை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ராணி என்ன பண்றாங்க, ஹீரோ ராஜாவை பார்த்துட்டு வந்தோடனே ஹீரோவை பார்த்து, என்னப்பா நீயும் ராஜாவும் ரொம்ப மும்முரமா டிஸ்கஸ் பண்ணீங்களா என்னன்னு கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி அப்படின்னு சொல்ல, ராணி உடனே உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரி நீயும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய உன்னுடைய குடும்ப ஒர்க்கெல்லாம் பார்ப்பல்லன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களை நான் உனக்கு பார்க்கட்டுமான்னு சொல்ல, ஹீரோ இல்லை நானே என்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இப்போ வேலைக்காரிக்கு தெரிஞ்ச நியூஸை ராணிக்கு அதில் போட்டு விடுறா. ஏன்னா நம்ம ஹீரோடைய வீட்டிலேருந்து ஓடினாங்க இல்லையா, அதை வேலைக்காரங்க பார்த்ததுனால ஸோ இந்த மாதிரி ராணியுடைய வேலைக்காரிட்ட சொல்ல, ராணியா என்னது ஹீரோ ஒரு பொண்ணு கூட தங்கியிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வேலைக்கார பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, ஆமா நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா, உங்கள் பாய் ஃப்ரெண்டுடைய வேலைக்காரங்க இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ பொண்ணு பார்க்கறதுக்காகவா, வீட்டில் அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா, அண்ணனுங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அவங்களாம் யாருமே இல்லை வெளியே போயிருக்காங்க, அதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல, இப்போ அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் போயிட்டு ஹீரோடைய குதிரைக்கு நடுவில் நிற்க, இப்போ ஹீரோ சும்மா வேகத்தில் குதிரை எடுத்துகிட்டு வரான், போச்சுடா ஹீரோயின் செத்தாங்கடா அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஆனால் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே படுக்க சொல்லிட்டு பாஞ்சு போயிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த குதிரையை பார்க் பண்ணுறான். இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சம கோவத்தில் வந்து, உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தானே உங்கள் வேலைக்காரங்களை எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோ ஆமாம் உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிடுச்சு, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க வேணாமான்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு நான் உங்கள் கூட ஃபர்ஸ்ட் நைட் இருந்தது எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு சம கோவம் வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் என்னுடைய வந்துட்டு நீ என்னுடைய அதாவது என் கூட இருந்துட்டு நீ இந்த மாதிரி இப்பெல்லாம் பேசுறியா, உனக்கு இதுக்கு என்ன தெரியுமா தண்டனை கிடைக்கும், நீ இந்த மாதிரி வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் இமேஜினேஷனுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய 3 அண்ணனுங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி, நம்ம ஹீரோயினுமே தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி, மொத்த குடும்பமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்ட மாதிரி ஹீரோயின் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. உண்மையாவே ஹீரோயினுடைய அப்பாவும் 3 அண்ணனுங்களும் அந்த பக்கமா கிராஸ் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிய வச்சு, கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸுங்கன்னு சொல்ல, ஹீரோ எவ்வளோ டைம் வேணும், நானே வந்துட்டு என்னுடைய வீட்டில் சொல்லிடுறேன் ப்ளீஸ், இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லையா, நீங்கள் மட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதனால நானே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்குறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோ அப்போ உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், இந்த 3 நாளைக்குள்ள சீக்கிரமா உன்னுடைய சம்மந்தத்தை சொல்றேன், இல்லைன்னா 3 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு என்னுடைய ஆளு உன்னுடைய வீட்டுக்கு பொண்ணு கேட்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பிச்சு விடுறான். ஸோ இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க வேலைக்காரிக்கிட்ட, இந்த மாதிரி என்னால் ஹீரோவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால நான் வந்துட்டு ஊரை விட்டு ஓட போறேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொடூரமானவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன், நீங்க மட்டும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அரசர்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்க, உங்களுடைய ஆசையும் அதுதானே, இந்த மாதிரி நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும் தானே உங்களுக்குமே ஆசைன்னு சொல்ல, பணக்கார வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அதுக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான் கிடையாது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் யோசிச்சுக்கிட்டேன். சனா கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, டக்குன்னு அந்த இடத்துக்கு வில்லி வந்துடுறா. ஆக்சுவலி இந்த வில்லி வந்துட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலைக்கார பொண்ணு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன், இப்போ டக்குன்னு நம்ம வில்லி வேலைக்கார பொண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறா. ஸோ வேலைக்கார பொண்ணு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வில்லி கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நீ என்ன பெரிய ஆளா, உன் மனசில் என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நேற்று நைட்டு நீ ஹீரோவை போயிட்டு பார்த்தியா, நேற்று நைட்டு ஹேங் ஓவர் முடிச்சுட்டு நீ வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போனியான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ உடனே நம்ம வில்லி நீ ஹீரோடைய வீட்டிலேருந்து காலைல ஓடினதை என் வேலைக்காரங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை ஊற்ற வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வில்லி கையில் இருக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது காத்தாடி மாதிரி இருக்கும், அதை எடுத்து மூஞ்சில் மறைக்க, இப்போ வில்லி உடனே நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சில் காஃபி ஊற்றலான்னு பார்க்க அந்த காஃபி பவுன்ஸ் ஆகி வில்லியுடைய மூஞ்சிலே ஊற்றிக்குது. இப்போ வில்லி செம்ம கோவத்தில், இந்த காத்தாடி எனக்கு ராணி வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க, இதையும் அழுக்காயிடுச்சு, ஏன் மேலேயும் காஃபி கொட்டிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லி அங்கண்டு போவா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவகிட்ட வேற நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாக வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட அவ இங்கேருந்து போயிட்டா, எப்படியாவது ஊரை விட்டு தப்பிச்சு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போவ. ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் எப்படியும் தப்பிச்சு போவாங்கன்னு ஹீரோக்கு தெரியும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த இடமான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை நோட்டம் இல்லான்னு போவ. அங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து, என்னப்பா இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டாலும்
வரமாட்டேன், இப்போ எதுக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே இல்லை மக்களை பார்க்கணும்னு நினச்சேன், ஆமாம் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பைனாக்குலர் இருக்குல்ல அதை கொடுன்னு சொல்ல, பைனாக்குலர் உடஞ்சி போச்சுப்பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உனக்கு நான் புது பைனாக்குலர் வாங்கி தரேன், இதை குடுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பைனாக்குலர்ல வந்துட்டு நோட்டமிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ண, ஆனால் காவலாளிகள் ஊர் எல்லைக்குள்ள வெளியே விட மாட்டேன்றாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய உத்தரவுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றீங்க, ஐயோ ஆனால் எனக்கு உடம்பு முடியல ரொம்ப, நான் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லி பார்க்க அப்பயும் நம்ம ஹீரோயினை விட மாட்டேன்றாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்கன்னு ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால நிறைய ட்ரா பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்க யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரா பண்ணி ஆல்ரெடி காவலாளிகள்கிட்ட கொடுத்துருக்காம போல இருக்கு. இப்போ ஹீரோயினும் மாறு வேஷம் போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம காவலாளிகள் வெளியே விட மாட்டேன்றாங்க. இப்போ காவலாளிகள் அதையும் மீறி நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட நாங்கள் 2 பேரும் அனுப்புவோம், நீங்கள் சொன்ன வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க உங்களை தரன்னு இழுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவேன். இப்போ நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் பண்ணுற எல்லா சேட்டையுமே தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குலரில் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, ஒரு பையனுக்கு ஒன்று பிடிக்கக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ல, ஐயோ ஏதாவது பொண்ணு இப்படியெல்லாம் நினைக்குமா, ஒரு பையனுக்கு நம்மளை பிடிக்கணும் தான் நான் ஏதாவது பண்ணுவேன், ஆனால் அப்படி ஐடியா கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இப்படி ஐடியா கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தெரியுது, என்னன்னா ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்தால் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நாவலில் எழுதியிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்க அவங்களே அவங்க கையால் நோண்டி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிக்கிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. இது பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சுது அதான் நான் கிழங்கு சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு, ஆனால் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விவசாயம்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க எப்படி பிடுங்கணும்னு கூட தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட பிளானு ஃப்ளாப் ஆயிடுது. அடுத்த பிளான் நம்ம ஹீரோவுக்கு வீணா செலவு பண்ணா பிடிக்காது, அதனால நம்ம ஹீரோயின் தேவையில்லாம கல்யாணத்துக்காக நகை வாங்குறேன்னு சொல்லிட்டு ரோட்ல கிடைக்கிற ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நீ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நகைலாம் வாங்கி தருவியான்னு கேட்க, ஸோ வாங்கினது நம்ம ஹீரோயின் இல்லையா, அதனால டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நீ போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வாங்கின நகை செட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உனக்கு நான் வாங்கி தருவேன்னு சொல்லன்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் இந்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜாதகத்தை காமிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா நான் செத்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்ப நான் விதவை ஆயிடுவேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல என்னுடைய சொத்து முழுக்க உனக்கு வந்துடும், ஆனா ஒண்ணு நீ வந்துட்டு எனக்கு அப்புறமாவும் யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்ன மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்கணும், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பினா இந்த பிளானும் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளாப் ஆயிடுது. என்னடா இது எப்படி கோல் போட்டாலும் இவன் 6 அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ என்ன பண்றது, வேற வழியே தெரியல நம்ம ஹீரோயினுக்கு, நன்னா மாறி இல்லைன்னு சொல்லிட்டு நன்னு கோவிலுக்கு போக, இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்க வந்து நன்னு கிட்ட இந்த மாதிரி புத்தயுசம் தானே நீங்க, ஆனால் இவ குடிப்பா ஏகப்பட்ட சரக்கடிப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மீட்டெல்லாம் சாப்பிடுவான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் அதெல்லாம் திருத்திக்கிறேன்னு சொல்ல, இந்த மாதிரி நன்னா மாறணும்னா அவங்களுக்கு வந்துட்டு இது இருக்கணும் இல்லையா, கற்பு இருக்கணும் இல்லையா, இவன் என் கூட 1 நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளானையும் ஃப்ளாப் பண்ணி விட்டுட, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே வழி இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டில் என்ன பண்ணாங்க, காட்டு பக்கமாக வந்துட்டு எப்படியாவது ஓடி போயிட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்க 2 திருடர்கள் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. கையில் காதில் இருக்கிறதெல்லாம் அவுத்து தர சொல்லி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அப்போ மரத்து மேலேருந்து ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி வந்துட்டு ஒரு பொருள் ஒன்று விழுது. ஸோ இப்போ இந்த திருடர்கள் 2 பேருமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்க, மேலே இருக்கிறது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இறங்கி வந்து என்னடா திருடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆமா நீங்கள் இப்போ அவங்க கூட சண்டை போட போறீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை உனக்கு ஓட தெரியுமா வா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஓடுறான். அப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று வருது, அந்த பள்ளத்தாக்கை தாண்டி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினும் போயிடுறாங்க. ஆனால் அந்த திருடங்க அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் அல்ல. இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டா எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், நீங்கள் ரெடி பண்ண அந்த காக்டெயில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா, அன்றைக்கி நான் மறக்கவே மாட்டேன் அந்த காக்டெயில, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, எங்கள் கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த காக்டெயிலை வந்துட்டு நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சரின்னு சொல்ல வர, இல்லை என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் கேட்குது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஸோ இப்போ ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோடைய
ஃப்ரெண்டு கேட்குறான், ஆமா நீ எப்படா இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய 3 அண்ணனுங்களும் அந்த சைடாக வராங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து, இளவரசரே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பக்கத்தில் இருக்க தன்னோட தங்கச்சியை பார்த்து, நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் நடந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லி பார்க்க வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின், அடே இதே கையை வந்துட்டு காதில் வைடா, காதை வச்சு பொத்துடா, அவன் பேசுறது கேட்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்களெல்லாம் இங்கேருந்து போங்கன்னு விரட்ட வர, ஹீரோ சொல்றதை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஐயோ என் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ வர, ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பிடிக்க வரான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கையை தட்டி விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்க, ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஐயோ இவன் கூட தெரியாதனமா ஒரே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு நடந்துருச்சு, அதை வச்சு இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்போ தான் நம்ம காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னா, ஹீரோயின் எப்படியும் காட்டு வழியாக தப்பிச்சு போவான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ. ஸோ காட்டு வழியாக ஹீரோயினை பார்க்கலான்னு வரக்குள்ள இந்த திருடங்க நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த பொதார்லேருந்து அந்த குழியிலேருந்து வெளியே வந்தோடனே ஹீரோ டக்குன்னு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி போக்குள்ள, அந்த பொண்ணு இப்போ தான் ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு இங்கேருந்து ஓடிச்சுன்னு சொல்ல, என்ன பையனோட கையை பிடிச்சிட்டு என்னுடைய வந்துட்டு இளவரசி ஓடுனாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ தான் நம்ம ஹீரோயினை தேடிட்டு வந்திருப்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதி கதையை பார்க்கலாம். கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டாடா பை see you. அண்ட் நம்ம பாண்டிச்சேரி குயின் 3.0 சேனல்ல ஒரு சூப்பர் டூப்பரான ட்ராமா போயிட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஹீரோ 3 ஹீரோயின் வேற லெவல்ல இருக்க அந்த ட்ராமா போயிட்டு பாருங்க. லிங்க் நான் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ போஸ்ட்டும் போடுறேன். டாடா பை see you.